ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு, ஏதோ ஒன்று கொடுக்க போறாரு, வீடு கொடுக்க போறாரு, காடு கொடு இல்லை, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேணும்னா அதில் தானா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. இவ்வளோ பெரிய பூமியை படைச்சவருக்கு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் தரமாட்டாரா? ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் தரமாட்டாரா? ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 வருஷம் ஜோம் பண்றீங்க. எப்போ கொடுப்பீராண்டவரே, எப்போ கொடுப்பீராண்டவரே? அவர் சும்மா சொன்னார், ஏன்ச்சி நடடா மொத்த தேசத்தையும் தரேன்ட்டு போயிட்டே விட்டார். அவர் பாட்டுன்னு உனக்கு மட்டும் இல்லை உன் சந்ததிக்கும் தரேன்ட்டார். அவர் நினைச்சாருன்னா நிமிஷத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. ஆனால் என்னை நீர் அழைத்தது எதுக்காக? கானானுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க ஆண்டவரே? ஆபிரகாமுக்கு, அவருக்கும் அப்படித்தான், நம்மள மாதிரி தான் ஆபிரகாம். பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தேசத்தை எப்பொழுது கொடுப்பீர், எப்போது இந்த தேசத்தை சொந்த எல்லாம் கேட்டுக்கிட்டே வராரு. ஒரு இடத்துல தோணுது, இல்லையே நம்மளை கூட்டிட்டு வந்தது இதுக்காக இல்லையே, இதுக்கு எதுக்கு என்ன ஐப்ராத் நதிக்கரையிலேருந்து கூட்டிட்டு வரணும், மெசபோத்தேமியா தேசத்துலேருந்து கூட்டிட்டு வரணும், அதுக்கு அங்கேயே ஒரு லேண்ட் எனக்கு கொடுத்துருக்கலாமே. அப்போ கூட்டிட்டு வந்தது வேற எதற்காகவோ? வசனம் சொல்லுது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில், அவன் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினார். அப்பதான் அவனுக்கு புரியுது, இவ்வளோ தூரம் என்னை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் இந்த தேசத்தை, இஸ்ரவேல் தேசம் உலகத்திலேயே சின்னது. இஸ்ரவேல் தேசம் உலகத்திலேயே சின்னது. அவர் அமெரிக்காவை கொடுக்க கூட்டிட்டு வரல, ஆஸ்திரேலியாவை கொடுக்க கூட்டிட்டு வரல, இந்தியாவை கொடுக்க கூட்டிட்டு வரல, இஸ்ரவேலை கொடுக்க கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ இந்த தேசத்தை கொடுக்கவா என்னை கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல, இந்த தேசத்தில் வரப்போகிற கிறிஸ்துவை கொடுப்பதற்காக நான் உன்னை கூட்டிக் கொண்டு வந்தேன். அந்த சந்ததி கிறிஸ்துவே, அந்த கிறிஸ்துவின் வழியாக இந்த உலகத்தையே மீட்கிற பிளான் ஓ மேல இருக்கு ஆபிரகாம். நான் உன்னை கூட்டு வந்ததுக்கு இதாப்பா காரணம். என்ன காரணம்? எதுக்கு நான் ஏன் இயேசு கிட்ட வந்தீங்க? நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சு இன்னைக்கு வீடு கொடுத்துருக்கிறார். இதுக்கு தானே அவங்கள கூட்டிட்டு வந்தாரு. எதுக்கு இங்க வந்தீங்க? நான் குழந்தையே இல்லாம இருந்தேன், கர்த்தர் கூட்டு வந்து எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா. அப்ப இதுக்கு தான் கர்த்தர்கிட்ட வந்தோமா? இதல்ல, இதிலும் மேன்மையான பிளான் உன் மேல ஒண்ணு வச்சிருக்கிறேன், ஹெவன்லி பிளான். அதுக்காகத்தான் உன்னை கூட்டு வந்திருக்கிறேன். அப்போ மலைக்கு மேலே போகிறது எதற்காக என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலே போகும்போது தோணக்கூடாது, உலக பிரகாரம் ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே போகக்கூடாது, அதையே யோசிக்கக்கூடாது. எப்போ கொடுப்பீர், எப்போ கொடுப்பீர்? இப்போ யோசித்து பாருங்க, நாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையா? பூமியில ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்காரு. கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து தான் வச்சிருக்காரு, ஆசீர்வச்சு தான் வச்சிருக்கிறாரு, ஒரு குறை கிடையாது. அப்போ இதுக்கு தான் கூட்டு வந்தாரா? இல்லை, இந்த ஊழியத்துக்கு தான் கர்த்தர் என்னை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அவர் எனக்கு கார் கொடுக்க வீடு கொடுக்க கூட்டிட்டு வரல, அதுக்கு பின்னாடி இந்த ஊழியம் இருந்திருக்கு. இந்த ஊழியத்தின் வழியாக அவருடைய திட்டம் ஒன்று